இந்த கேள்வி பாருங்க, வினை முற்றை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த வினை முற்று, வினையால் அணையும் பெயர், பெயரெச்சம், வினையெச்சம் இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதிலிருந்து 4லேருந்து 5 கொஸ்டினாவது உங்களுக்கு வந்துடும். தவறாமல் படிச்சிருங்க. ஓகேங்களா? இப்போ வினைமுற்று கேட்டிருக்காங்க. நம்ம போன கொஸ்டின்லேயே பார்த்தோம். ஓடினான் அப்படிங்கிறது வினைமுற்று. இதில் என்ன வேர்ச்சொல் கொடுத்துருக்காங்க? வா அப்படிங்கிற வேர்ச்சொல் வந்து கொடுத்துருக்காங்க. வேர்ச்சொல் அப்படிங்கிறது வந்து அடிப்படையான சொல். இந்த சொல்லிலிருந்து தான் நமக்கு வந்து வினைமுற்று, பெயரெச்சம், வினையெச்சம், வினையால் அணையும் பெயர் இது எல்லாமே வந்து வரும். அப்போ வா அப்படிங்கிறதுக்கு வினைமுற்று என்ன அப்படின்னா வந்தான். சரிங்களா? வந்துட்டான், அந்த வினை வந்து முடிஞ்சிருச்சு. அப்போ வந்தான் அப்படிங்கிறது தான் வந்து வினைமுற்று. இதுதான் வந்து சரியான பதில். சரிங்களா? வந்தனன் அப்படிங்கிறது பகுபத உறுப்பிலக்கணம். வந்து அப்படிங்கிறது வினையச்சம், வந்த அப்படிங்கிறது பெயரெச்சம். சரிங்களா? ஊல முடிஞ்சு அது வந்து வினையச்சம், ஆல முடிஞ்சு அது வந்து பெயரெச்சம். இந்த வந்தனன் அப்படிங்கிறது பகுபத உறுப்பிலக்கணம். சரிங்களா? இங்கே பிரித்து கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? இதுதான் வந்து வந்தனன். ஓகேங்களா? அப்போ இதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னா வந்தான் அப்படிங்கிறதா வந்து